யாராவது இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே சார். யாரும் இல்ல சார். போமா, சீக்கிரம் போயிட்டு வந்துரு. சரிங்க சார். போய் புடிங்க அவளை. என்ன கொலை பண்ண பார்த்தா. பாத்து பாத்து மெதுவா எந்திரி. ஒண்ணுல வா, வெளியில வந்துரு. வாமா வாமா, வெளியே போய் பேசிக்கலாம். வாங்க வாங்க வா. வாமா வா வா, பயப்படாத. சும்மா வா. அம்மா அம்மா விடாதீங்க விடாதீங்க. ஓடப்படி. டேய் நில்லு. ஓடாதே. நில்லு. நான் அவ யாரை பார்க்கறானே. இருமா இருமா, அவனை பாக்கட்டும். இந்த பக்கம் வா. வா அந்த பக்கம். பேசாம இரு. சத்தம். ஆல் சைலன்ஸ். என்ன நடக்குதுங்க? அம்மா என்ன கொலை பண்ண பார்த்தாமா. என்னது? ஒன்ன கொலை பண்ண பார்த்தாளா? கையை விடு சார். யாருன்னு பாரு. கையடி. ரெங்கநாயகிமா இவளா? ஏய் ஏண்டி இருக்கிற தலைவலி பார்த்தாதா? இவ என்னமோ பெரிய விஐபி மாதிரி. இவளுக்கு ஏற்கனவே விஐபி செக்யூரிட்டி கொடுத்திருக்கு. இதுல நீ வேற இப்படி பண்ணா இவ எங்கேயோ போயிருவாடி. அம்மா இவளேதாம்மா அன்னைக்கு என்ன கொலை பண்ண வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா கூட்டு போய் என்னன்னு விசாரிங்கம்மா.
ஏய் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ சைலண்டா இரு. ஏண்டி ஏன் இந்த வேலையெல்லாம் உனக்கு? ஏன் இப்படி பண்ண? அம்மா பேசிட்டு இருக்க நேரம் இல்லம்மா. இவளை கூட்டு போய் நாளை தட்டி தட்டி என்ன ஏதுன்னு விசாரிங்கம்மா. நீ வாய மூடு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னடி ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அம்மா அபிமானத்துக்கு உடனே தகவல் கொடுங்கம்மா. அபி என்ன பெரிய விஐபியா இல்ல கலெக்டரா இல்ல அரசியல்வாதியா? யாருக்கு தகவல் சொல்லணும்னு எனக்கு தெரியும். அம்மா பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன இப்படி பேசாதீங்கம்மா. என்ன கொலை பண்ண வந்திருக்காம்மா அவ. அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கல, அப்புறம் என்ன கொலை கொலைன்னு சொல்லிட்டு இருக்க? நீ என்னமோ பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க, நீயும் கொலைகாரி தானே? எல்லாரும் போங்க, இங்க என்ன வேடிக்கை? எல்லாரையும் போக சொல்லு. இவனை கூட்டிட்டு வாங்க. அவளை கொண்டு போய் பக்கத்துல செல்லுல அடைச்சு. போங்க அவங்க செல்லுக்கு போங்க. ஏம்மா வாமா போலாம். நட. சார் அனுவை பார்க்கணும். நில்லு. எங்க வந்த? அனுவையும் குழந்தையும் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். என்ன கூட்டிட்டு போவியா? எங்க? என் வீட்டுக்கு தான். நான் அங்க வச்சு நல்லா பாத்துப்பேன். ஏன் எங்க பொண்ண நாங்க நல்லா பாத்துக்க மாட்டோமா? அவன் ஏன் பொண்டாட்டி? அவன் என் வீட்டுல தான் இருக்கணும், அதான் முறை. ஓ அப்படியா? ஆதி 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 என்னம்மா? பாத்தியடா ஆதி, குழந்தைய அனுவையும் கூட்டிட்டு போக வந்திருக்கானா? ஏய் உனக்கு என்ன கொம்ப முளைச்சிருக்கு? எந்த தைரியத்துல இந்த மாதிரி எல்லாம் கேக்குற? நான் ஒன்னும் தப்பா கேட்கலையே. என் ஒய்ஃபை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். அவ இந்த வீட்டு பொண்ணு. அவளை எப்படி வசதியா பாத்துக்கணும்னு எங்களுக்கு அவளுக்கு தெரியும். நான் தாலி கட்டின புருஷன். பெருசா என்ன தாலியா கட்டிட்டார்? நான்சென்ஸ். ஆஃப்டர் ஆல் நீ இந்த வீட்ல டிரைவர். நிறுத்துங்க. எதுக்கு அனாவசியமா பேசுறீங்க? என் ஒய்ஃபையும் குழந்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். இது என்ன தப்பா? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இட்ஸ் ஆல் ஓவர். இனிமே அனுவ உன்னோட வைஃப்னு சொல்லாத. She is no more your wife. Just get out. அத அனு சொல்லட்டும். பிடிக்காத வேலைக்காரங்களை கணக்கு தீத்து அனுப்புற மாதிரி என்ன அனுப்ப முடியாது. நான் அனுவோட புருஷன். பாத்தியடா ஆதி, என்ன திமிரா பேசுறான்னு? Bloody rascal. என்கிட்ட ரூல்ஸா பேசுற நீ? உன்ன மரியாதை எங்க போயிடு. Just get out. Just get out of my sight. அனுவும் என் குழந்தையும் வராம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அது நடக்காது, நடக்கவே நடக்காது. மரியாதை வெளியே போயிடு. இல்ல நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வரதட்சணை கேட்டு எங்க வீட்டு பொண்ணை டார்ச்சர் பண்றேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். புரியுதா உனக்கு? வெளியே போடா. சொன்னது காதுல கேட்டதுல வெளியே போ. அனு, Just get out. அனு, அனு, எவ்வளவு அனு! தைரியம் உனக்கு? சொல்ல சொல்ல நீ பாட்டுக்கு உள்ள போடு. என்ன நினைச்சிட்டு உன் மனசுல? சொல்றது கேளு. Get out. Out. வெளியே போ. அனு, என்ன மறுபடியும் அண்ணு அண்ணுன்னு கூப்பிடுற? அனு! வேணாம் ஆதி, வேணாம். Get out. அனு! ஏய் அனு, போடா வெளியே நாயே. ஏய் வாட்ச்மேன், இங்க வா. சார் கண்ட நாயை உள்ள விட்ட நான் உன்னை தூக்கிடுவேன். I'll shoot you. ஓகே சார். Close the door. அம்மா அம்மா என்னம்மா சத்தம்? அதையும் கேக்குற? உனக்கு தாலி கட்டினானே அவன் வந்திருந்தான். யாரு? மனுவா? ஆமா, அந்த கடைக்காரன் தான். என்ன பேச்சு பேசினா தெரியுமா? உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க, என் குழந்தைய என்கிட்ட கொடுங்க, நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்றான். என்னது? குழந்தைய கேட்டாரா? ஆமா, கட்டின பொண்டாட்டி வேணாமா, குழந்தை மட்டும் வேணுமா அந்த கடைக்காரனுக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டாரா? நான் இல்லாம குழந்தை எப்படி வந்துச்சான்? அதானே, ஏதோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி எல்லாம் பேசுறான். அவன் உன் புருஷன் மாதிரி பேசலானோ, கொடுத்த கடனை திருப்பி கேக்குற மாதிரி கேக்குறான். என்னது? அந்த அளவுக்கு திமிரேறி போயிடுச்சா? நான் வேணா, ஆனா குழந்தை மட்டும் வேணும். நானும் கிள்ளுக்கிறியா? கவலைப்படாத அண்ணா. Just relax. நாங்கெல்லாம் இருக்கோம் இல்ல?
கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். போ உள்ள போ. ஹலோ மனோ, மனோ பேசுறேன். சொல்லுதில்ல சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். சொல்லு. சரோஜாவை காலி பண்றதுக்கு ரங்கநாயகி மறுபடியும் அட்டன் பண்ணியிருக்கா சார். ஆனா மாட்டிக்கிட்டா சார். டேமேஜ். என்னையா எதுக்கு தேவையில்லாம மறுபடியும் இப்படி பண்ண சொன்ன? மூளை மழங்கி போச்சு அவனுக்கு. சார், நான் எதுவும் சொல்ல சார். சொல்லலையா? பின்ன எப்படி அவன்? அதுவா சார், சரோஜாவை முடிக்கணுங்கிற அசைன்மெண்ட்டை நாம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் சார். ஆனா அது ஃபெயிலியர் ஆகி போச்சுல சார். ஸோ மறுபடியும் அதை முடிக்கணுங்கிற தீராத ஆர்வத்தில், ஐ மீன் ஆர்வ கோளாறுல ரங்கநாயகி இந்த அட்டம்ப்டை பண்ணியிருக்கா சார். ஆனா துரதிருஷ்டவசமா மாட்டிக்கிட்டா சார். என்னையா இது புது தலைவலி? அந்த கிஷோர் வேற இம்சை பிடிச்சவன். ஏதாவது அவன் குறைஞ்சு விசாரிச்சு அதுல நான் இன்வால்வ் ஆயிருக்கேங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் சார். அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை சார். டோன்ட் வரி சார். அந்த சரோஜாவை காலி பண்ற அசைன்மெண்ட்டை கொடுத்தது நான் தாங்கிறது அவளுக்கே தெரியாது சார். ஏன்னா நேரடியாக அவளை நான் அப்ரோச் பண்ணல சார். நான் ஒரு ரவுடி மூலமாக தான் சார் அப்ரோச் பண்ணேன். ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். எப்படியா வராது? எப்படி வராது சார்? டெஃபினட்டாக வராது சார். ஓகே ஓகே இதெல்லா எப்படியோ பிரச்சனை பெருசாகாம பாத்துக்கோ. அது உன்னோட பொறுப்பு, சரியா? சார், நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே, நான் போன் வைக்கிறேன். நாமளும் பொம்பளைதான், இந்த ரெங்கநாயகியும் பொம்பளைதான். இதுல நம்ம யூனிஃபார்ம் வேற போட்டிருக்கோம். நமக்கு கூட இவ்வளவு தைரியம் இருக்காது. ஆமா மேடம், எனக்கும் இங்க தனியா போறதுன்னா மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கும். ஆனா இந்த ரங்க என்னடான்னா, நாம இத்தனை பேர் காவலுக்கு இருக்கும் போதே எவ்வளவு தைரியமா பண்ணிருக்கா பாத்தீங்களா? ஆமா, உள்ள போய் தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் ஒளிஞ்சிருந்திருக்கா. எப்ப போனா? இவளுக்கு இருக்கிற தைரியத்துக்கு இவளத்தான் போலீஸ்ல சேர்த்திருக்கணும். ஒன்னையும் என்னையும் சேர்த்திருக்காங்க பாரு. ஆமா மேடம், கரெக்டா சொன்னீங்க. என்ன ரங்கு, ஏன் இப்படி சொதப்பன? சில நேரம் அப்படித்தான் ஆகும். சரியா அமையாம போச்சு. என்ன பண்ண சொல்ற? அன்னைக்கு ஏதோ பெரிய இவ மாதிரி இது ஒரு சுண்டக்கா மேட்டர்னு சொன்ன. இது கூட உன்னால பண்ண முடியாதா? இவ்வளவுதானா? என்ன ரவுடி நீ? டேய், ஓவரா பேசாத. ஏகப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு, சரியான வாய்ப்பே கிடைக்கல. ஜெயிலுக்குள்ள கொலை பண்றதுன்னு ஈஸி கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண தெரியுமா? மிஸ் ஆயி போச்சு. அதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. அது சரி, வேலை நடக்கலனா கொடுத்த பணத்துக்கு யாரு ஜவாபு? சொல்லு. ஜெயில விட்டு வெளியே வந்ததும் வேற வேலை சொல்லு. அதை முடிச்சு உன் கடனை தீத்தர்றேன். இது பாருங்க, வெளியில எல்லாமே சில்லற வேலை தான். இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் கிடைக்கிற வேலை எப்பயாவது ஒரு தடவை தான் கிடைக்கும். இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு, எக்கச்சக்க துட்டு கிடைக்கிறாங்க. எப்படியாவது சரோஜா கதையை முடிச்சிரு. இப்ப கொடுத்தது அட்வான்ஸ் தான். இதை விட 10 மடங்கு பணம் நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். 10 மடங்கா? நிஜமாவா சொல்ற? வேலை முடிஞ்சது கண்டுக்க மாட்டியே. என்ன ரங்கு, நாம அப்படியா பழகி இருக்கோம்? இது பாரியா, இந்த பழகி இருக்க கிழகி இருக்கலாம் என்கிட்ட வேண்டாம். இந்த வேலையை யாரு கொடுத்துருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. எந்த நம்பிக்கையில நான் உன் பேச்ச நம்புறது? யாரு பார்ட்டின்னு சொல்லு. அப்பதான் இன்னொரு தபா முயற்சி பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்க முடியும். சரி ரங்கு, சொல்லிடுறேன். இந்த வேலை கொடுத்தது
வேற யாரும் இல்ல, இன்ஸ்பெக்டர் தில்லா இல்ல, அவர்தான். என்னது? ஆமா ரங்கு, இந்த ஆள் மட்டும் இல்ல, எக்ஸ் மினிஸ்டர் சங்கரபாண்டி இருக்காரு, அவரும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரும் பெரிய கைதான். அதனால துட்டு பிரச்சனை இல்லாம நம்ம கைக்கு வந்து சேர்ந்துரும். அதனால நீ நம்பி வேலையில இறங்கலாம். என்ன ரங்கு, உன் குடும்ப சூழ்நிலை எனக்கு நல்லா தெரியும். இந்த துட்டு கிடைச்சதுன்னா உனக்கு நல்லது தானே? சரி, நான் மறுபடியும் முயற்சி பண்றேன். முயற்சிலாம் வேண்டாம், முடிக்கணும். புரியுதா? இத பார், இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது. வேலை முடிஞ்சு ஒருவேளை நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்டா யார் பேரும் வெளியே வரக்கூடாது. அப்படி மட்டும் பண்ணிட்டேன்னு வை, உனக்கு பேசினதை விட இன்னும் அதிகமா உன் வீட்டுக்கு போய் சேர்ந்துரும். என்ன? இத பார், இதுல நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு வை, நீ போலீஸ்ல மாட்டிக்குவே, உனக்கு துட்டும் கிடைக்காது. அதனால ஜாக்கிரதையா கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு அந்த சரோஜாவை காலி பண்ணிடு. புரியுதா?